மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே வீடா? அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மதுரை வாகைக்குளம் மெயின் ரோட்டுக்கு மிக அருகே தெற்கு பார்த்த ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய வீடை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். இது வீட்டோட முன்பக்க கார் பார்க்கிங் பார்க்குறோம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க முன்னாடி. அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டோட தலைவாசல் பகுதியை பார்க்குறோம். ஓரளவு பெரிய கார் நிப்பாட்டிக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் கேட்ட தாண்டவும் அடுத்து தலைவாசல் பகுதிக்கு வந்திருக்கோம். கிரானைட்டு முன் பக்க படி போட்டிருக்காங்க. இது மாடிக்கு போகிறதுக்கு எஸ்எஸ் கைப்பிடி போட்டிருக்காங்க. தலைவாசல் தேக்கு கதவு. இப்போ நம்ம அந்த பெரிய ஹாலை பார்க்குறோம். இந்த வீட்டோட முன்பக்க ஹால் தான் பார்த்துட்டு இருக்கோம். அருமையான பால் சீலிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்ல லைட்டிங் எஃபெக்டோட பால் சீலிங். நல்ல பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் முழுவதுமே கிரானைட்டாலேயே நிரம்பி இருக்கு. தளம் முழுவதுமே கிரானைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட முதல் பெட்ரூமுக்கு போகிறோம். உள் நுழைவுலையே வலது கை பக்கமாக டாய்லெட் ஃபெசிலிட்டி, லெட்டின் பாத்ரூம், அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்குது இந்த பெட்ரூமுக்கு. இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, பீரோ. அடுத்ததாக எதிர் திசையிலையும் வார்ட்ரோப் இருக்குது. மேலே கப்போர்ட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. நல்ல பெரிய அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் லெட்டின் டாய்லெட் இருக்கு. பாத்ரூம் வசதி. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததாக திருப்பி ஹாலுக்கு வர்றோம். பால் சீலிங் அழகாக தான் பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த ரெண்டாவது பெட்ரூம் போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான். முன்பக்கம் உள் நுழைவுலையே வலது கை பக்கமாக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஜன்னல் வசதி இருக்குது. கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது, சீலிங் ஃபேன் இருக்குது. எல்லா ரூம்லையுமே ஃபேன் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு பாருங்க. இப்போ வாங்க டாய்லெட்டை பார்ப்போம். இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பூஜா கப்போர்டு, டிவி யூனிட் அப்போ தான் பார்க்குறோம். இது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த மாடுலர் கிச்சன் போகிறோம். இந்த வீட்டோட கிச்சன் செட்டப் தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாக கிரானைட்லேயே மேடை போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே ஃப்ளோருக்கும் ஃபுல்லாக கிரானைட் தான் இருக்குது. இந்த வீடு முழுவதுமே கிரானைட்டால் நிரம்பி இருக்குது. இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கப்போர்டு இருக்குது பாருங்கள். கிச்சன் உள்ள ஃபுல்லாக கப்போர்டு. அடுத்ததாக இங்கிட்ட ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிச்சன் ஜன்னல் வசதி, மேலே ஃபேன் வைக்கிறதுக்கு, கிச்சன் வென்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு இந்தியன் டாய்லெட். இது மூணாவது டாய்லெட் பார்க்குறோம். டாய்லெட் பாத்ரூம் குளிக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் தான் இங்கே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸ் ஏரியாவில் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓடிஎஸ் ஏரியாவிலேருந்து வெளியே வந்தோம்னா வீட்டோட பின்பக்க காம்பவுண்ட் சுவருக்கு வந்துடலாம். அதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஃபுல்லாக கிரானைட் தான் வீட்டுக்கு. இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடிக்கு போகிற கைப்பிடியும் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட் இடம். 3.5 சென்ட் இடத்துல 1200 சதுரடி கட்டிடம். லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. விலை 72 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம். மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு. சரிங்களா? இந்த வீடு 1200 சதுரடி கட்டிடம். ஃபுல்லாக பில்லர் தான் பாருங்கள். மேலே வர நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய இடமா இருக்குது. 3.5 சென்ட் இடத்துல தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு. லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க. 72 ரூபா சொல்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.